முன்னாள் மாணவ மாணவியர்களின் சங்கமம் 50வது ஆண்டு நிறைவு விழாவை வெகு சிறப்பாக இந்த அரங்கத்தில் கொண்டாட உள்ளோம். இந்த நிகழ்ச்சியை மிக்க மகிழ்ச்சியாக இறை வணக்கத்துடன் ஆரம்பிக்கலாம். அனைத்து நண்பர்கள் இருக்கையில் அமர்வுடைய இந்த ஒரு அருமையான கூட்டத்தில் உண்மையை சொல்ல போன நான் இருக்கிறதுக்கு என்ன தகுதியும் இல்லாதவராக என்ன நல்லா ரொம்ப ஜூனியர், அதுவும் இந்த மாதிரியான அறிவு சார்ந்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கக்கூடிய இந்த மேடையில் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துங்கிறது எனக்கு இப்பவும் ஒரு கூச்சமும் நடுக்கமாக தான் இருக்கு. சார் தான் கம்பல்சரியாக இதை எடுத்து கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க. சார் நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு இல்லைங்க இரு பிறகு உட்காந்துக்கலாம் அப்படின்னாங்க. நான் முதல்ல என்னை அறிக்கையம் செய்து கொடுக்கிறேன். நான் பண்டிப்பிரியா யூபி ஸ்கூலில், கவர்மெண்ட் யூபி ஸ்கூலில் நான் ஒரு முன்னாள் மாணவன். ஒரு 16 வருஷம் ஆசிரியராக இருந்தேன். இப்போ 6 வருஷமாக தலைமை ஆசிரியராக வேலை செஞ்சுருக்கேன். இது கூட வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. பிறகு பேசலாம். நான் என்னுடைய கடமையை சொல்கிறேன். ஒரு இரங்கல் செய்தி வாசிக்கணும் அப்படின்னு மதிப்புக்குரிய நம்முடைய ஆசிரியர் திரு தேவாசிர்வாதம் சார் அவர்கள் இங்கே கேட்டுக்கொண்டதன் வாயிலாக ஒரு இரங்கல் செய்தியை நான் இங்கே வாசிக்கிறேன். அதன் பிற்பாடு ஒரு நிமிடம் அனைவரும் மௌனமாக நின்று நமது இருக்கையை அமரலாம். 1984 முதல் 1989 கால அளவில் பண்டிப்பிரியார் நமது அரசு நடுநிலைப் பள்ளியிலும் உயர்நிலைப் பள்ளியிலும் நம்மோடு கல்வி கற்றவர்களில் சிலர் இறைவன் திருப்பாதம் அடைந்திருக்கிறார். அத்தோடு நமக்கு கல்வி புகட்டிய ஆசிரியர்கள் இறைவன் எழுதியுள்ளனர். அவர்களின் ஆத்மா சாந்தி வரும். அவரவர் குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களின் இரங்கலை இந்த கூட்டத்தின் வாயிலாக வருத்தத்தோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் ஒரு நிமிடம் அவர்களுக்கு நம்மை கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்காக, நம்மோடு கல்வி பயின்று நம்மை விட்டு சென்ற அன்பு நண்பர்களுக்காக கண்களை மூடி ஒரு நிமிடம் இறைவனை பிரார்த்தனை செய்து வருவார்கள். 1974, 1976, this wonderful global youth celebration. This is a very important, it provides an opportunity for everyone to meet each another through years. It also provides
a chance for every student to meet our great and talented teachers. I would like to appreciate all our committee members to organize such an excellent arrangements, even getting kind of golden opportunity to come in, take part of this function to connect the everyday moment and excellent level. And also, we never forget this golden moment. Thank you and welcome everybody. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக மத்திய பட்டு வாரியத்தில் பணிபுரிந்த ரிட்டையர்ட் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஸ்ரீமதி குணவந்தவர்களையும் நமது காவல்துறையில் பணியாற்றிய ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் நமது நண்பர் சௌந்தரராஜன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கும் அன்புடன் அழைக்கிறோம். அன்பார்ந்த இனிய என் நண்பர்கள் நண்பிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருகிறவர்களுக்கு மிக ஆர்வத்துடனும் அன்புடனும் வரவேற்பு அழைத்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நல்ல சந்திப்பதற்காக நம் மாணவர்களுடைய ஆர்வத்தை மேடையில் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 5-6 வருஷமா நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஒரு 2-3 நபர்கள் சேர்ந்து இதை நடத்தணும்னு நினைக்க வேண்டாம். இது நடத்துறது கடவுள் தான் நடத்தினாங்க. ஏன்னா நாங்கள் முயற்சி பண்ணது 5 வருஷமா முயற்சி பண்ணாலும் இந்த கடைசி 3 மாதங்களில் கடவுள் எங்களை நடத்துறது ஒரு நிமிஷமும் ஒரு நாளைக்கு 2 நபர்கள் 3 நபர்களுக்குள்ள 1 நபர் எங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியும். அவ்வளவு அதிசயமாக கடவுளை நடத்துனாங்க. அதுலேயும் நான் எங்களுடைய முயற்சி கிடையாது. ஏன்னா இது ஒரு 50 வருஷத்துக்கு பின்னோக்கி போக வேண்டிய காரியமாக இருந்துச்சு. நாங்கள் படித்த காலங்கள் நம்ம படித்த காலங்களில் ஃபோனோ வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ எப்படிப்பட்ட எதுவுமே நமக்கு கிடையாது. நமக்கு இருந்ததெல்லாம் அன்னைக்கெல்லாம் டெக்னாலஜினா ரேடியோ இல்லைன்னா பேப்பர் நியூஸ் பேப்பர் இவ்வளோதான் நம்ம இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் எல்லாரும் காணாமல் போன ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்ம தேடி இந்த இடத்த நம்ம சேர்ந்தெடுத்ததில் தாங்க முடியாத சந்தோஷம். இதில் பங்கெடுக்கிறதுல முழுமையாக சந்தோஷப்படும். எல்லா நாளும் நடந்திருக்கு. குறைஞ்சது 10 வருஷம் நம்ம வயசில் குறைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கு. கடவுள் இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக இவ்விழாவை நல்ல முறையில் சிறப்பித்து அமைத்து வருவதற்காகவும் தொடர்ந்து இந்த விழாவில் தீபமேற்றுதல் நிகழ்ச்சி துவக்கி வைத்திருக்கிறாங்க நமது மதிப்புக்குரிய ஆசிரியர்களை அதுபோல் தலைவர் ஆகியோரை அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள்
தாயும் தந்தை அடுத்து தாங்கி என்னை பிடித்து படிக்கச் சொன்னவர் பரிவாய் பார்த்து கொண்டவர், பரிவாய் பார்த்து கொண்டவர். அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள், வாழும் ஆசிரியர்கள். கருணை சொரிந்தவர், கல்வி கண்ணை திறந்தவர், கண்ணை திறந்தவர். கலையும் இலக்கியம் தெரிய கற்று தந்த இந்த 74, 79 நண்பர்கள் குழுவினுடைய குடும்பத்தார், நண்பர்கள் மற்றும் இந்த மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள் அனைவருக்கும் இந்த குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது. முதல் முறையாக இந்த விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் நமது முன்னாள் சார் ராஜராஜ அவர்களை பற்றி சிறப்பாக கூற வேண்டும் என்றால், நான் படிக்கும் காலங்களில் மதிய வேலை அவரும் எல்லாத்திருந்தார். அந்த உச்ச இடைவெளி சமயத்தில் சாப்பாடு முடிந்தவுடன் கேரம்போர்டு விளையாட்டாக எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கவும், அதேபோல் கல்வி சொல்லிக் கொடுப்பது பெருமை தந்தார். அதற்கு படியாக நமது ஆசிரியர் அவர்கள் நாம் படிக்கும் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அவர் கிளாஸ் டீச்சராக இருந்தார். காலையில் வந்தவர்கள் கோபமாக வருவார். ஆனால் நல்லவாதி கிளாஸ் எடுக்க அவர்கள் முடிஞ்ச இலக்கை நல்ல சிறப்பாக நிகழ்ச்சியை சொல்லிக் கொடுப்பார். ராஜன் சார் ஹைஸ்கூலில் படிக்கும்போது சயின்ஸ் நான் ஆரையா படிக்க மாட்டேன். அந்த சமயத்தில் காலையில் வந்தவங்க அன்னைக்கு முட்டுக்கார் போட்டு இடையிலே படித்து நிறுத்திட்டேன். அவன் அந்த முட்டுக்கார போட்டு நான் படிச்சிருந்தோம்னா நான் வேற பதவிக்கு என்னால் போக முடியும். அவரை நான் வாழ்த்துறேன். பின்ன மேலே அதுக்கு ஜிராட்டு சார் போது இந்த பண்டிப்பேர பஞ்சாயத்தில் படித்து அவர் அந்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் ஆகி இப்போ அவர் உள்ள மகா அதே ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துருக்காங்க. அது நமக்கு பெரிய ஏற்பட்டாங்க. பின்ன சுப்பை டீச்சர் அவங்க ஹிந்தி டீச்சராக இருந்தாங்க. அவர் நல்லா பாடலாம் எடுப்பாங்க, நல்லா கிளாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம துராசாராக கடைசி போகிற ட்ரெயினில் தான் துராசார் வந்து அந்த நல்லா பாடம் எடுத்துனால எங்களை படிக்கிறவங்களா எங்களை கொடுத்துருக்காங்க. பின்ன அதே மாதிரி இவங்க கேட்டு இவங்கள்ட்ட பாடப்படுத்த எல்லாருமே வந்திருக்காங்க. அதில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாரிகளாக இன்னும் ஒரு இருக்காங்க. அது இவங்களும் தெரிஞ்சது. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்கூலில் படித்து இப்போ இந்த யூபிஎஸ்சியில் படித்து நமக்கு இந்த எபிஎஸ்சியில் நம்மளுக்கு புஷ்பராஜ் சார் அவர் என்னன்னா அவருக்கு அப்பா அதே ஸ்கூலில் வேலை பார்த்தார். இப்போ அவர் அதே பதவியை ஏற்று அதே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த அவருக்குள்ள பெருமையால அங்கே இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பிரைவேட்டு ஸ்கூலில் மாதிரி பிரைவேட் ஸ்கூல் மாதிரி எல்லா ஸ்கூலும் மாதிரி மேலே நடத்துவதற்கு முடியுது. அதே போல் இப்போ நம்ம யூபிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா யூபிஎஸ்சில் எஸ்ஆர் சார் இவர் வந்து என்ன தோட்டத்தொழிலாளியோட மகன் தான் எஸ்ஆர் சார். அவர் இப்போ அந்த ஸ்கூலில் படித்து எஸ்ஆர் சார் அதே ஸ்கூலில் படித்து இப்போ அவர் அந்த ஹெட்மாஸ்டர் இருக்கார். அவரால் என்ன நம்ம இந்த யூபி ஸ்கூலுக்கு நல்ல ஒரு கேரளத்தில் முன்மாதிரியான கேரளத்தில் முன்மாதிரியான முதன்மை யூபி ஸ்கூலாக இந்த ஸ்கூல் பெருமை சேர்த்துக்கிட்டு அவரை கொண்டு கொடுத்துருக்கு. பின்ன வந்து நம்ம முருகேசன் சார் வந்துட்டு நம்ம
எஸ்டேட் தொழிலாளர்கள் மகன் இதற்கு வேலை வாய்ப்பு நம்ம குடியிருக்கிறோட எப்படி வேலைவாகணும்னா இவருக்கு இவருக்கு எம்ப்ளாய்மெண்ட் பேர் வந்திருந்த சார் வரும்போது இந்த அன்னைக்கு அடுத்த நாள் நம்ம குடியிருக்கிற ஒரு 10 வாய்ப்பு கொடுத்தா இவருக்கு நமக்கு வேலை வாய்ப்பு முடிஞ்சு இப்படி நல்ல பெருமையில சேர்ந்து தந்திருக்காங்க சார்ந்தாரு. அதனால இந்த நான் கூடுதலாக சொல்ல விரும்பல. நீங்க வந்திருக்க அனைவருக்கும் ஒரு ஒற்றைவாக நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறும் என்று வழங்கும் திரு ரவி சந்தனராஜா அந்தோணிசாமி அவர்களை ஆசீர்வாதம் சார் அவர்களை கௌரவிப்பதற்காக மேடைக்கு அழைக்கிறேன். கற்று தந்தவர் அப்துல் கலாம் போன்ற ஆற்றல் நிறைந்த மனிதனை அணுவிஞ்ஞானியாக்கி நாட்டில் அழகு பார்த்தவர். அப்துல் கலாம் போன்ற ஆற்றல் நிறைந்த மனிதனை அணுவிஞ்ஞானியாக்கி நாட்டில் அழகு பார்த்தவர். முதல் குடிமகனாக தொழிலதிபருமாக ஆசிரியர்கள் துணையே மிகவும் பெரியது, அவர்கள் மேன்மையறியது. அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள். போகும் பாதையின் வெளிச்சம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள். பொறுமை அமைதியை நமக்கு சொன்ன அறிஞர்கள் சொன்ன அறிஞர்கள். நல்லொழுக்கம் நாவடக்கம் நாகரீகத்தை நமக்களித்த நன்றி மிகுந்த ஆசிரியர்கள். நல்லொழுக்கம் நாவடக்கம் நாகரீகத்தை நமக்களித்த நன்றி மிகுந்த ஆசிரியர்கள். அவர்கள் நினைவை நாமும் ஆயுள் வரை போற்ற ஆசிரியர்கள் தினமே உதயமானதே இங்கே. கௌரவிப்பதற்காக திரு ஜி மோகன் அவர்கள், திரு முருகையா அவர்களை, அருண் இன்பதேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோரும் நல்ல ஒரு கரகோஷம் உதயமானதே. அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள். தாயும் தந்தை அடுத்து தாங்கி என்னை பிடித்து படிக்க சொன்னவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர். ஏற்றிடும் ஏணி இவர் போலில்லை, இவர்களால் நாங்கள் உயர்ந்தோமே. ஒளியால் செதுக்கும் சிலை போலே உலகமே செழிக்கும் இவர் அறிவாலே. வாய்மையே தாய்மையே தியாகமே. உந்தன் பாதம் தலை பணிந்து ஒரு போலே ஒரு தெய்வம் எங்கும் இல்லை என்போம். வான் கொட்டும் மழையென அறிவினை கொடுத்தாய், அருவி போல் அறிவுடன் அன்பும் பண்பும் கற்று தந்தாய் தாயே. உங்கள் பாதம் தலை கழிந்து நாங்கள் குரு போலே ஒரு தெய்வம்
குரு போலே ஒரு தெய்வம் எங்கும் இல்லை என்போ. காலங்கள் தாண்டி நிலைக்கும் கல்வி எங்களுக்கு கொடுத்தாயே. வீட்டை விடவும் பள்ளிக்கூடம் பெரிதென நினைத்தாயே. உலகையாளும் அறிவை விதைத்து நல்ல தலைவர்கள் தந்தாயே. அன்பும் அறமும் சேர்த்து கொடுத்து புனித மனிதர்கள் செய்தாயே. எங்கள் துரோணா என்றும் துரோணா என்று இசை பாடுவோம். ஒவ்வொரு பள்ளியும் இங்கு கோயில்களே, ஒவ்வொரு குருநாதரும் இங்கு தெய்வங்களே. நீங்கள் இல்லாமல் நாடு இங்கில்லை, புதிய ஒரு உலகம் செழிக்கும் நாளை. நீங்கள் காட்டும் வழியில் என்றும் நடப்போ. காலங்கள் தாண்டி நிலைக்கும் கல்வி எங்களுக்கு கொடுத்தாயே. வீட்டை விடவும் பள்ளிக்கூடம் பெரிதென நினைத்தாயே. சந்தோஷமாக இருக்கிறது. 50 ஆண்டுகள் மரியாதைக்குரிய திரு ஆதிகள் சார் அவர்களை அன்போடு ஒரு வார்த்தை பேசுவதற்காக மேடை அழைக்கிறேன். திரு ஆதினி சார் அவர்களை பற்றி இங்கே நான் கூறப்போவது என்னவென்றால், அவர் நமது வண்டி பெரியாட்டை படித்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். அண்ணன் திரு அதுபோல் அவர் கொச்சின் ஷிப்யார்டில் இன்ஜினியராக ரிட்டையர்மெண்ட் ஆகியுள்ளார். பின்னர் சென்னையில் இருக்கிறார். அவர் நெல்லிமலை எஸ்டேட்டை சேர்ந்தவர். அவருக்கு அதுபோல் எங்களது வண்டி பெரியார் பஞ்சாயத்து ஹைஸ்கூலிலே கல்வி பயின்று கடைசி நாளை சேர்ந்த திருமதி வெள்ளையம்மாள் என்பவர் திருவனந்தபுரத்திலே டெலிபோன் என்ஜினியராக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியுள்ளார். அவர்களை பற்றி கூற வேண்டுமானால் அவர்களது 2 குழந்தைகள், ஒரு குழந்தை வெளிநாட்டிலே பாஸ்டராக வேலை பார்க்கிறார். இன்னொரு குழந்தை பேங்கிலே பார்க்கிறார். அதுபோல் வள்ளக்கடவை சேர்ந்த திரு மரியதாஸ் என்பவர், அவர் நமது வண்டி பெரியார் பஞ்சாயத்து ஹைஸ்கூலிலே படித்து வந்தார். அவர் கேரளா எக்ஸைஸ் டிபார்ட்மெண்டில் டெபுட்டி கமிஷனராக எக்ஸைஸ் கமிஷனராக ரிட்டையர்மெண்ட் ஆகியுள்ளார். இப்படி சொல்ல போனால் ஏராளமானவர் நமது அனைவருக்கும் வழிகாட்டியாக இந்த வண்டி பெரியாரை நாம் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்து வந்து கஷ்டப்பட்ட நமது பெற்றோர்களுக்கு அவர்களை கௌரவிப்பதற்கு முதலில் அவர்களை தான் கௌரவிக்க வேண்டும். அப்படி படித்து வந்த ஒவ்வொரு முறைக்கும் வழிகாட்டியாக இன்று நாம் இந்த சந்தோஷத்தை, இந்த கௌரவத்தை அனுபவிக்கிறோம் என்றால் அதை எனக்கு மறக்க முடியாது. திரு ஆனந்த் சார் அவர்களை என்றுதான் கூறிக்கொண்டு அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுவதற்காக நான் கடைக்கு அடைகிறேன். இந்திய அறிவு மாணவர்கள் மாணவர்கள் சொல்லுகின்ற இந்திய கடந்த பல நாட்களாக வீட்டில் எப்பொழுதும் ஃபோன் செய்து, சார் எப்படியாவது நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் மிகவும் ஆசித்து மிகவும் சந்தோஷப்பட்டிருந்த ஒரு நாள் இன்று கிடைத்திருக்கிறது. டீச்சருக்கு வர முடியவில்லை, அவர்களுக்கு நடக்க முடியாத நிலைமையானதால் பார்க்க வேண்டும் என்ற ஆசை கூடுதலாக உண்டு. ஏதோ 1-2 பாட்டுகள் வேறு எழுதி வைத்திருந்தார்கள் பாடுவதற்கு. ஆனால் அவர்கள் வர முடியாத நிலைமையில் வாக்களித்து நடத்தினால் வர
முடியாத நிலையில் ஆகிவிட்டார்கள் என்றாலும் எங்களுடைய எல்லா அனுகிரகங்களும் இவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியிலும் ஆண்டவருடைய உயர்வு இந்த பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சந்ததிகளையும் அவர் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்கு இந்த மேடை ஒரு எடுத்துக்காட்டு. எங்களுடைய எல்லா நன்றியும் அந்த ஆண்டவருக்கு செலுத்திக் கொண்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்கள் குடும்பம், பிள்ளைகள் எல்லோரும் நன்றாக தலைத்தோங்கி வாழ்வையை வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி. அப்படியாக நமது திரு முகமது ஜலாலுதீன் சார் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுவதற்காக இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். தப்பாக நான் அழைப்பதில் ஆகிப்போய்விட்டது. அடுத்தபடியாக திரு வில்சன் சர்ராய் சார் அவர்களை ஒரு வார்த்தை பேசுவதற்காக இந்த மேடைக்கு அழைக்கிறேன். ஒரே வகையில் இருக்கிறீங்க, பிள்ளைகளோடு இருக்கிறீங்க, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எந்த குறைவும் இல்லாமல் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் எங்கள் குறிக்கோள். மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையுடைய தருணங்களில் இது முக்கியமான ஒன்று. காரணம், உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம், மனமகிழ்ச்சி. உங்களை மனமாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து தீர்க்காயத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு, சமாதானத்தோடு உங்களை இறுதி நாட்கள் வரை வைத்திருக்கிறார். அன்பாக வேண்டிக்கொள்கிறேன். അതുപോലെ സ്നേഹവും നല്ല മനസ്സും സാമൂഹ്യ ബോധവും എല്ലാവരെയും സഹായിക്കണമെന്നും എല്ലാവരോടും ആദരവ് പ്രകടിപ്പിക്കുകയും ചെയ്യുന്ന എൻ്റെ പ്രിയപ്പെട്ട എൻ്റെ കുഞ്ഞുങ്ങൾ എന്ന് പറയാം. ഇപ്പോഴെല്ലാം നല്ല ഉദ്യോഗസ്ഥരാണ്, റിട്ടയർഡ് ചെയ്ത വലിയ വലിയ ഉദ്യോഗസ്ഥരാണ്. അവർക്കെല്ലാം ആദ്യമായി ഞാൻ നമസ്കാരം അർപ്പിക്കുന്നു. ലോക സമസ്ത സുഖനോ ഭവന്തു, അതാണ് നമ്മുടെ എല്ലാം ആഗ്രഹം. എല്ലാവർക്കും നന്മ വരണം, എല്ലാവരും സുഖമായി ജീവിക്കണം, എല്ലാവർക്കും നന്മ ഉണ്ടാകണം, സമൂഹത്തിൽ താങ്കളെടുക്കുന്ന ആൾക്കാരെ ഉയർത്തണം, അവർക്ക് വേണ്ടി പരിശ്രമിക്കണം. അത് പഠിപ്പിച്ചതാണ് യഥാർത്ഥ അധ്യാപകർ. 2 സൈസിലുള്ള അധ്യാപകരുണ്ട്, 3 സൈസിലുള്ളതുണ്ട്. എന്നാൽ യഥാർത്ഥ അധ്യാപകര് പഠിപ്പിക്കുന്നതോടൊപ്പം നമ്മുടെ കുട്ടികൾ ഉയർന്ന നിലയിലെത്തി സമൂഹത്തെ നല്ല രീതിയിൽ ഉയർത്തിക്കൊണ്ടുവരാൻ പ്രയത്നിക്കുന്നവരാണ്. അങ്ങനെയുള്ള അധ്യാപകരാണ് അവിടെ ഉള്ളത്. നിങ്ങളെല്ലാം കാണുമ്പോൾ ഞങ്ങളുടെ എല്ലാവരുടെയും മനസ്സിൽ ഉണ്ടാകുന്ന സന്തോഷം, ഓഫീസറിരിക്കുന്നു, പോലീസ് ഓഫീസറുണ്ട്, അല്ലാതെ ഓരോ നിലയിൽ ജോലി ചെയ്യുന്ന വലിയ വലിയ ഉദ്യോഗസ്ഥരാണ് നിങ്ങൾ എല്ലാവരും. റിട്ടയർ ചെയ്തവരുണ്ട്. എന്നാലും നിങ്ങളുടെ മുഖം കാണുമ്പോൾ ഞങ്ങളുടെ ഹൃദയത്തിലുള്ള ആ സന്തോഷം ഒന്ന് പറഞ്ഞറിയിക്കാൻ പറ്റുന്നില്ല. നിങ്ങളെല്ലാം നല്ല മനസ്സുള്ളവരാണ്. നല്ല മനസ്സുള്ളവർക്ക് ഇതുപോലെയുള്ള നല്ല ചിന്തകൾ ഉണ്ടാവുള്ളൂ. നല്ല ചിന്തകൾ ഉണ്ടാകുന്നവർക്ക് നല്ല പെരുമാറ്റം ഉണ്ടാവുള്ളൂ. അങ്ങനെയുള്ളവർക്ക് ലോകത്തിൽ നന്മ ചെയ്യാൻ സാധിക്കുള്ളൂ. ഇതെല്ലാം ഒത്തുതന്നെയാണ്, ഒരു സമൂഹമാണ് നിങ്ങളെന്ന് പറയാൻ എനിക്ക് യാതൊരു സംശയവുമില്ല. ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും നിങ്ങളെ പോലെയുള്ളവരെ കാണുമ്പോൾ
എന്താണ് നന്ദി, എത്ര നന്ദി പറഞ്ഞാലും മതിയാകില്ല. ദൂര സ്ഥലങ്ങളിൽ നിന്ന് എല്ലാം ഉപേക്ഷിച്ച് ഞങ്ങളെ കാണുവാനും ഇങ്ങനെ ഒരു ഫംഗ്ഷൻ നടത്തുവാനും ഒരു നല്ല മനസ്സ് തോന്നിയ നിങ്ങൾക്ക് ഞങ്ങളുടെ പേരിൽ എല്ലാം നന്ദി പറയുകയാണ്. അങ്ങനെ നിങ്ങളുടെ കുടുംബത്തിന് നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി കാണും, നന്മ ചെയ്യുന്നവർക്ക് എന്ത് ഗുണമുണ്ടാവും. സത്യമേ ചെയ്യുള്ളൂ, അത് നിങ്ങൾക്കറിയാം. ജീവിതത്തില് സുഖവും ദുഃഖമുണ്ടാവും, അതെല്ലാം തരണം ചെയ്ത് നിങ്ങൾ ഇവിടം വരെ എത്തി. അപ്പോൾ അവസാനമായി പറയാനുള്ളത്, നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും, എല്ലാ കുടുംബത്തിനും ശാന്തിയും സമാധാനവും ഐശ്വര്യവും സമ്പത്തും നിറഞ്ഞ കുടുംബജീവിതം നിങ്ങൾക്ക് ഓരോരുത്തർക്കും ഉണ്ടാകട്ടെ. സന്തോഷപൂർണമായ ജീവിതം, ആയുസ്സും ആരോഗ്യം ഉണ്ടാകട്ടെ എന്ന് പറയുകയാണ്. അതോടൊപ്പം നിങ്ങൾ ഞങ്ങൾ ക്ഷണിച്ചതിനും ആദരവ് ക്ഷണിച്ചതിനും സ്നേഹപൂർണമായ പെരുമാറ്റവും അതുപോലെ നിങ്ങൾ തന്ന മാല, അതുപോലെ ഷാള്, നിങ്ങളെ ആ ആദരവ് ഞങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രകടിപ്പിക്കുന്നുണ്ടായി. ഇതിനെല്ലാം ഞങ്ങൾ 1000 തവണ ശതകോടി പ്രാവശ്യം നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും, ഞങ്ങളെല്ലാവരും നിങ്ങൾക്ക് വേണ്ടി നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട്, ഒന്നുകൂടെ നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് എൻ്റെ ഈ എളിയ വാക്കുകളെ അവസാനിപ്പിക്കുന്നു. നന്ദി, നമസ്കാരം. அது தேசிய மொழியான ஹிந்தியை நாம் நன்றாக பேச முடியாவிட்டாலும் ஓரிரு வார்த்தைகள் நாம் எங்கு சென்றாலும், இந்தியாவில் எங்கே சென்றாலும் அட்லீஸ்ட் வண்டியின் போர்டை வாசிக்கிறவர்களாக நாம் படித்தோம். அந்த அளவில் சந்தோஷப்படுகிறோம். அந்த டீச்சர், சுமதி டீச்சர் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் பலத்த கைதொற்றல் கொடுங்கள் டீச்சர் அவர்களுக்கு. இதை தொடர்ந்து ஒரு சந்தோஷமான வார்த்தை நான் இங்கே தெரிவிக்கிறேன். நமது அன்பின் நண்பர் துறக்குளம், அந்த பெரியார் எஸ்டேட்டை சேர்ந்த திரு அமிர்தம் என்பவர் அவர்கள், அமிர்தம், அதுபோல் நமது வண்டி பெரியாரை சேர்ந்த நண்பர் அப்தாயர் அவர்கள், இவர்கள் இருவருடைய பிறந்த நாள் இன்று. நாம் அனைவரும் அன்போடும் ஆதரவோடும் அவர்களுக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளோம். எல்லோரும் ஒரு பலத்த கைதட்டல் கொடுங்கள். ஒரு வார்த்தைகள் பேசுவதற்காக நமது திரு தேவாசனை நடத்த சாரத்தை கட்டி போட போனால் காலையில் யூபிஎஸ் ஸ்கூலில் வரும்பொழுது ஒவ்வொரு மாணாக்கரையும் கிளாஸ் தொடங்குவதற்கு முன்னர் பக்கத்திலே அது எப்படி எனக்கு அது இப்போ ஞாபகம் இருக்குது, நல்லாவே ஞாபகம் இருக்குது. திரு தேவாசன் அதோட அறிவான பேச்சு பெருமாசன் சாரவர்களை அழைக்கிறேன். மரியாதைக்குரிய அவையின் தலைவர்களே, இங்கே மேலே அமர்ந்திருக்கும் அன்பு தம்பி ஜெரால்டின் அவர்களே, நமது முப்பதில் நல்லை ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்ற என் அன்பு செல்வங்கள் எஸ். ராஜன் அவர்களே, முருகேசன் அவர்களே, பெத்துஸ்தாமி சாருடைய மகன் புஷ்பர் தேனே அவர் வாயிலாக புஷ்பர் சார்களை எல்லாவற்றிற்கும் உங்களை அன்பால் வாழ்த்தின மதிப்புக்கும் மரியாதைக்குள்ள சகோதர என் அன்பு செல்வங்கள், எங்களுடைய கடமை என்ன என அந்த காலத்தில் உணர்ந்ததால் பல ஆயிரக்கணக்கான உள்ளங்கள் நடுநன்மையை கற்று வெளியுலகம் சென்றுள்ளன. எங்கே தோத்தார்கள்? இந்த பயணம் எதற்கு, எதை நோக்கி? நான் கூட கேட்கிறேன், உங்கள் பயணங்கள் எங்கே, எதற்காக இருந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்வை ஆதாரமாக்கிக் கொண்டு தன் வாழணுமே தொழில் செய்து வாழும் நோக்கத்தோடு தான்
வண்டிப்பெரியாருக்கு 27 பகுதி ஏழை தோட்டத்தில் வாழ்கின்ற பெற்றோர்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் 5 கல் தூரம் அதற்கு மேல் நடந்து காற்றும் மழையும் நோக்காது கல்வி எடுக்கின்ற ஆர்வத்தோடு வண்டிப்பெரியார் அரசு நடுநிலைமைக்கு நீங்கள் வந்தீர்கள். அந்த காலகட்டத்தை கொஞ்ச நேரம் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். குடிக்க தண்ணீர் உண்டா? இல்லை. இருக்க இடம் உண்டா? இல்லை. மதிய உணவுகள் சமைத்து தருவதற்கு பாத்திரங்கள் தண்ணீர் வசதி உண்டா? இல்லை. கற்றுக் கொடுக்கத்தான் ஆசிரியர் இருந்தனரா? இல்லை. இந்த நிலையெல்லாம் நீங்கள் கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்த்தால் நீங்கள் நடந்து வந்த பாதை எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பின்னால் அழைப்பது என்பது உங்களை சிந்திக்க வைப்பதற்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள். காலை 6:45 மணிக்கு பெற்றோர்கள் வீட்டை விட்டு வேலைக்கு கிளம்பும் போது உச்சல் தலையில தேங்காய் எண்ணெய் வைத்து அந்த சூரிய வெளியிட்டு பள்ளியில் வந்து அசம்பிளி நின்று நெற்றி வழியே தேங்காய்க்காக நம்ம குள்ளங்களோடு வாழ்வதால் மறக்க முடியாது. அந்த நிலையில் நீங்கள் எல்லாம் வாழ்வீர்கள். மழையோ ஒப்புமடை, கொடுமையான பனி, இன்று போல் சுட்டெரிக்கும் சூரியன் அங்கு இல்லை. நாம் தப்பித்தோம். பள்ளி படிப்பை நோக்கி பலரும் வண்டிப்பெரியார் பகுதிக்கு தமிழகத்தை நோக்கி சென்றவர் அநேகர். எதற்காக? அந்த உயர்நிலை பள்ளி இல்லையே என்ற நிலையை நோக்கி சென்றார்கள். அன்று எங்கே எதற்கு இந்த கேள்விகளுக்கு பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை, சிந்திக்க அறிவில்லை. அந்த காலகட்டத்தில் நல்லோர்கள் பலர் ஓடினர். தமிழ் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு வேண்டி, படிப்பு வசதிக்கு வேண்டி குரல் எழுப்பின வாழ்வும் மறந்து சென்ற என் அண்ணன் MM சுந்தரத்தை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். நல்லோர் ஒருவன் நாடை போற்ற வந்தால் நந்தர்கள் நசுக்கி விட்டனர்கள். நல்லதை செய்த ஒருவனை குடித்து போதையாக்கி மனநிலை எடுக்க வைத்து தமிழ் உணர்வை அளிக்க வைத்தவர்கள் நீங்களும் நான். அந்த நல்ல மனிதன் தமிழ் ஆசிரியராக 60 நினைக்கிற விஜயவேல் போகம் கட்டப்பட்ட திருவாளர் துசாமி சாதாசிங்க வீட்டுடைய முன்பகுதியில் ஒரு ஷெட்டு, அது அந்த இடத்துல தமிழ் ஆசிரியர் வேண்டிய ஆசிரியர் பணி கொடுத்தார். MLA இந்த வட்டாரத்தை அழைத்து வைத்த தமிழில் குரல் கொடுத்த ஒரு நபர் தனக்கு கிடைத்த நேரத்திலே தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் ஆசிரியராக கேஆர்களில் அந்த பிள்ளைகளுக்கு இடங்களால் படிக்கும் ஷெட்டு யான் இணைந்து தள்ளிவிட்டது. அந்த பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து பள்ளி இல்லாதால் கேஆர்களில் சினிமாத்தியத்தின் பகுதியிலே பாடம் சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல மனிதன். அத்தகைய மனிதர்கள் வாழ்ந்த இடத்தில் தான் நீங்களும் நானும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அவரோடு கடந்த 4 ஆண்டுகள் நேரத்தை நான் செலவழித்திருக்கிறேன். அவருக்கு சில புலமைகள் எல்லாம் எனக்கு கிடைத்தது. நானும் உங்களுக்கு ஒரு தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்களுக்காக தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் பள்ளி வகுப்பில் வரும்போது முதல் என்னுடைய நிலையை நான் சொல்லியிருக்கிறேன். அது ஏன் என்று சொன்னால், நீங்கள் கஷ்டத்தின் மத்தியில், வேதத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் நல்லவர்களாக பின்னால் அவர்கள் நோக்கத்தோடுதான் என் கதையை சொல்லியிருக்கிறேன். அதை பலரும் என்னிடம் சொல்வார்கள், ஆம் சார், இதை நான் இந்த நிலைக்கு வருவதற்கு நீங்கள் சொன்ன அறிவுரை தான் எனக்கு துணையாக இருக்கின்றது என்று சொல்லி மகிழ்கிறேன். ஆக இந்த வட்டாரத்தில் பல 27 இடங்களுக்கு மேலாட்ட தேயிலை தோட்டத்தின் பிள்ளைகள் படித்த இடம் வண்டிப்பெரியார் நடுநிலை பள்ளி. நான் 1994 இருந்த கல்வி ஆசிரியர் மூணாவது செல்லும்போது பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு முன்னால் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கல்விதான் நமக்கு வழிகாட்டி. அதை கற்றதால் தான் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள், செயல்படுகிறீர்கள். உங்களுடைய கஷ்டத்தை நான் உணர்கிறேன். அந்த நெஞ்சில் இருக்கும்போது அரைக்கால் கால் சட்டை அதில் விழுந்திருக்கிறோம். அந்த நிலை கொடையில்லை, சேம்பர் தண்டு, வாழை இலை, இதுதான் உங்களுடைய கொடைகள். இதுபோல் அழகான கால் கிடையாது. கையிலே புத்தகத்தை சுருட்டிக் கொண்டு போட்டு
உயர் பள்ளிக்கூட ஆசிரியர்கள், நடுநிலை பள்ளி ஆசிரியர்கள், இப்பொழுது தலைமையான ஆசிரியர் என்பதற்கெல்லாம் தெரியும். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், கஷ்டம் என்பது நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த நிலை மாறி நாம் முயற்சி உழைப்பதற்கு பலனால் கிடைப்பதுதான் வாழ்க்கையின் கடைசி ஒரு எல்கை. எல்லாரும் சொன்னார்கள், சார் நான் எஸ்டேட்ல வேலை செஞ்சிருக்கேன், இது நான் என்னுடைய மச்சனை போல நான் மில்லுல அது வரல, அதற்கு என்ன, நான் போலீஸ் அதிகாரியாக ரிட்டையர்ட் ஆகல, அதற்கு என்ன, நீயும் ஒரு சமூகத்தில் நல்லமாக இருப்பது வியாபாரியாக, பல தொழில் செய்வர்களாக, ஆசிரியர்களாக பணிபுரிந்து பல பணிகளின் மேல்நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறீர்கள். இது நான் உங்களை எப்படி அழைப்பது? அன்பு குழந்தைகளே அழைக்கலாமா? அவர் தவறு. ஏன்னா நீங்கள் குழந்தைகள் அல்ல, அன்பு பெற்றோர்களே அழைக்கலாம், அன்பு பெற்றோர்களே என்று அழைக்கலாம். அந்த அளவுக்கு உங்களோட வயது மூப்பு அடைந்திருக்கிறீர்கள், பல அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள். நாங்கள் பெற்ற அனுபவத்தை விட அதிகமான அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஏன் விஜயகாந்த் ரொம்ப கஷ்டப்பட்டு விஜயகாந்த் அவர்கள் முடிச்சு பார்க்கிறாரு, அவர் கேட்டு போல் தெரியுது. அமிர்தம் என்பவர் எழுத்து நில்லுங்க பார்ப்போம், அமிர்தமே எழுத்து நில்லு. நடிகர் உண்டு உடலும் அப்படித்தான், உள்ளமும் அப்படித்தான். இவர் உழைப்பு இன்றைக்கு அவர் பல லட்சாலும் உங்களை பார்த்து மேற்படி செய்யவில்லை. ஒரு தொழில் செய்கிற வியாபாரம் பண்றாரு, கடைக்கு வாழல, இன்னைக்கு பல லட்சத்துக்கு அதிபதி, வண்டி கம்பத்தில் அழகான வீடு கட்டி இருக்கிறாரு, பிள்ளைகள் நல்ல வசதி இருக்கிறாரு. அவர்தான் உங்க மேடையில் இருக்கிற அமிர்தம் என்ற விஜயகாந்த். ஓகே, நன்றி. நான் உங்களுக்கு மக்களே இந்த இடத்துல கூடுதல எனக்கு சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்காக தான் நான் பேசியிருக்கேன். நன்றி. நாம் தொடர்போம். அப்படி யாரும் சலித்தவர்களாக என்பதற்கு ஒரு சார்ந்ததான் உங்கள் முன்னால் அழைத்து வைத்திருக்கிறவர்கள். நேரம் புரிகிற காலத்தால் அதிகம் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள் இருக்குது. ரவி முறைச்சு பார்த்துட்டாரு. அதனால என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தின் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்றும் நீங்கள் நாட்டில் ஆளுகின்ற சிற்றறிவுள்ள பேரரசர்கள், நீங்கள் நினைத்து பாருங்க, ஒரு குடும்பத்தை நடந்திருந்த ஒரு பெண், அவள் தான் நாட்டின் கண்மணி, அவள் தான் வருங்காலத்தை இந்த நாட்டின் உலகத்தில் வைத்து செலுத்த அந்த பெண்மணிகள் இருப்பதை கண்டு நான் மகிழ்கிறேன். செல்லக்கூடிய ஒரு பயணங்கள் என்னதான் சொன்னாலும் எங்களோடு வாழ்கின்றவனா ஒரு உங்களுக்காக எழுதிவிட்ட ஒரு கவிதையை இங்க வாசிக்க போகிறேன். சற்று கவனிப்பீங்களா? ஹலோ, ஒரு கவிதை வாசிக்க போறேன், கொஞ்சம் கவனி. கண்ணாடி போட்டுமா? பலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை ஈடு வாழ்வன். பலர்மிசை ஏகினான் மானடி சேவன் நிலமிசை நீடு வாழ்வார். யார் என்பது? யார்? திருவள்ளுவர் அல்ல, திருவள்ளுவர். உங்கள் அனைவருக்கும் முதல் வாழ்க்கை. பதிவு செய்ய வேண்டுமெல்லாம் பதிவு செய்து கொள்ளலாம், தவறில்லை. எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் படைத்தவனே, தன்னிகர் இல்லாதவனே, தரணியை ஆழ்பவனே, ஆழ்ந்த பக்தர்களுக்கு அறவழி சொன்னவனே, ஐம்பெரும் பூதங்களை அடக்கி வைத்திருப்பவனே. எங்கே பயணம்?
எதற்கு பயணம்? வினாவை தொகுத்து சிந்திக்க வைப்பவனே, அங்கம் வைப்பவனே, அருமை நாயகனே, ஆயிரம் விண்மீன்களை அகிலத்திற்கு தந்தவனே, அகிலம் உலகம் தந்தவனே, செந்நிற ஞாயிறை சிரிக்க வைத்தவனே. ஆமா, இப்ப சூரியன் நம்ம பார்த்து ஒரு முறை இல்லை, எங்க ஒருவருக்கு இடம் எல்லாரும் ஐயோ மழை கொட்டுதே சொன்னாங்க. ஐயோ இப்ப என்ன சொன்னாங்க? வெயில் கொட்டுதே. இதெல்லாம் இறைவனுடைய படைப்பு சிந்திக்க வைப்பதற்காக தந்தவைகள். போட்டும் செந்திர ஞாயிறை சிரிக்க வைத்தவனே, பல் உயிர்கள் உண்மை பாடி மகிழ்ந்தனவே, மாலை மயக்க மதிலை படைத்தவனே, கண் துஞ்சி கவலை போக்க வைப்பவனே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் பேரரசே, விடியலை காண அருள் புரிவாயாக. புரியுதுல? அந்த பக்கமோ இது நாம் உங்களுக்கு அந்த வாழ்க்கைகள் எனக்காக வைத்த வாழ்க்கை. கல்லா இல்லா என இல்லாது, கல்லா இல்லா என இல்லாது, நல்லோர் வல்லோர் தம்மை புகழ்ந்திட அரை நூற்றாண்டு இடைவெளிக்கு பின்பாக அழைக்கப்பட்ட அன்பு செல்வங்களே. அரை நூற்றாண்டு அன்பு வருஷத்துக்கு பின்னால் அழைக்கப்பட்ட அரை நூற்றாண்டுக்கு பின்பு அழைக்கப்பட்டவர்கள். மலைகளும் கொன்றுகளும் அமைந்திடம் அது மக்களின் புகலிடமாய் விளங்கும் இடம். காப்பி மிளகு ஏலமிக்கு கனிவளமாய் வாழ்வு கொடுக்கும் தேயிலை. மலைகளும் கொன்றுகளும் அமைந்த இடம் அது மக்களின் புகலிடமாய் விளங்கும் இடம். காப்பி மிளகு ஏலமிக்கு கனிவளமாய் வாழ்வு கொடுக்கும் தேயிலை. அன்று கற்றிட இடம் போதாத வசதி இல்லை, குடிக்க மதிய உணவு சமைக்க தண்ணீர் இல்லை, நல்லோர் அயராக உழைத்ததின் பலனால் நடுநிலைமைக்கு வேண்டி தந்ததே. வண்டி பிரியாறு அரசு நடுநிலை பள்ளியில் வருகை தந்து கற்றவர்கள் இவர்கள் மூவர். யார் மூவர்? இங்க தலைமை நாட்டிருக்கிற கணேசன் அவர்கள், புஷ்பராஜ், கேசிராஜ். வருகை தந்து கற்றவர்கள் இவர்களின் மூவர். சிறப்பு விருந்தினர்களாம் அவை கண்டோம், தலைமை ஆசிரியர் பொறுப்பில் கண்டோம். நண்பர்களை நாடி தேடி அழைத்தவர்களே, நல்வாழ்வினை ஒருங்கிணைத்து வெடித்தவர்களே, அன்பும் பகலும் அயராது உழைத்தவர்களே, நிதியை அள்ளி அள்ளி கொடுத்த நல்ல உள்ளங்களே. உங்களுக்கு சொல்றேன், நண்பர்களை நாடி தேடி அழைத்தவர்களே. ரவியை போன்றவர்கள் இல்லையா? ரவி, சந்திரராஜ், இதுக்கு பேர் சொல்லலாம். இவர்கள் என்ன செய்தாங்க? நாடி தேடி அழைத்தாங்க இல்லையா? நண்பர்களை நாடி தேடி அழைத்தவர்களே, நல் வாழ்வின் விழாவினை ஒருங்கிணைத்து படித்தவர்களே, அல்லும் பகலும் அயராத உழைத்தவர்களே, நீதியை அள்ளி அள்ளி கொடுத்த நல்ல உள்ளங்களே. ஆசிரியர்கள் இல்லை கவனிக்கும் தினம் அயராது உழைத்த நல்ல உள்ளங்களே, அனைவரின் செயல்பாடுகளை கண்டோம், ஆழ்ந்த போக வாழ்த்துகிறோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாம் பாட்டனால் உயிர் கொடுத்த பலமாக்கிற இனம் நம்முடைய பாட்டனார்கள். அப்பாவுக்கு அவர் தெரியும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் பாட்டனால் உயிர் கொடுத்த பலமாக்கிற இனம் தமிழர்கள், மலையாளிகள் என்ற பேதமின்றி ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்த கண்டோம். ஜாதி சமயம் கட்சிகள் இவைகள் உண்டு இருக்குல்ல? ஜாதி சமயம் கட்சிகள் இவைகள் உண்டு, சமத்துவத்திற்கு இவைகள் இடையூறு அல்ல. குடும்பம், நாடு, கொள்கை, பொருள் கண்டு
கண்ணியம் கௌரவம் பேணவும் கண்டோம். அறிவுக்கு கல்வி, ஆற்றலுக்கு தொழில் கல்வி. உங்களுக்கு தான் அறிவுக்கு கல்வி, ஆற்றலுக்கு தொழில் கல்வி. ஐவகை மந்திரங்களை தலைவேறு கொண்டாய். என்னது ஐம்பெரும் மந்திரம் தெரியுமா? தெரியாது. ஐந்து பேரும் மந்திரங்கள் எவையெல்லாம் அவை இருந்தால் தான் வாழ்க்கையில முழுக்க போயிருக்க முடியும். மெய் வருத்த பாரார், பசி நோக்கார், கண் தூஞ்சார், செய்தி அறிவிப்பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாகினார். அடுத்து கேட்டுருக்கீங்க இல்லையா? ஒன்று கூட சொல்றேன். மெய் வருத்த பாரார், பசி நோக்கார், கண் தூஞ்சார், செய்தி அறிவிப்பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாகினார். அதான் தான் 5 வகை மந்திரங்கள். முயன்று பணி செய்து நம் குடும்பம் காத்தாய், ஒத்து பவளம் கோவேரை கேட்டாய். சிலப்பதி காலத்தில் குறிப்பிட்ட 6. அது எந்த 6? சிலப்பதி காலத்தில் குறிப்பிட்ட 6 தெரியுமா? தெரியாது. தெரியாது. சிலப்பதி காலத்தில் குறிப்பிட்ட 6 அது சேர செங்குன்றுடன் படைசூட நின்ற ஊர். சேர செங்குன்றுடன் படைசூட நின்ற ஊர். இலக்கியத்திலும் கண்ட 6. இலக்கியத்தை சொல்லுகிற கண்ட 6 நல்லோர் இதயத்தில் இருக்கும் வண்டிப்பெரியாறு. 3 குண்டுகளுக்கும் முப்பள்ளிகள் என்று கொள்ள 3 குண்டுகள். ஒன்று எம்பிஎஸ், ஒன்று யூபிஎஸ், ஒன்று ஐசி. இது 3 பல குண்டுகள் தான் நிற்கிறது. 3 குண்டுகளில் முப்பள்ளிகள் கொள்ள முறையே துவக்கம், நடுநிலை, உயர்நிலை பள்ளி 4 திசைகளிலும் வாழ்ந்து வரும் பிள்ளைகள் நாடி வருவர் வண்டிப்பெரியார். அன்பு உள்ளங்களே, இவைகளெல்லாம் உங்களால் எனக்கு கிடைக்கப்பட்ட பலன், என் பெற்றோர்களால் எனக்கு கிடைத்த பலன், இறைவன் எனக்கு தந்தவை. பெருமை கொள்வதை ஒரு முதல் நாடு தான் இருந்து இதை இது நேற்று தான் இதை படியும். ஏன் நான் சொல்றேன்னா, தோன்றி புகழோடு தோன்றுக அகலிலா தோன்றலை தோன்றாமை நன்று. ஒவ்வொருவரும் இந்த உலகில் பிறக்கும் போதும் நல்லது செய்திருந்தா அவருக்கு தெரியும். அழகா பாடுவாங்க, அழகான நடனம் ஆடுவாங்க, அழகான கதை பேசுவாங்க, அழகான தொழில் செய்வாங்க, அழகாக கற்பிப்பாங்க, அழகாக சப்தங்களை எல்லாம் பராமரிப்பாங்க. அத்தகைய திறமை எல்லாரிடமே உண்டு, யாரும் குறைந்தவர்கள் அல்ல. அது நாம் நம்ம தேவைக்கு நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது வயது ஒரு காரணமே அல்ல. எத்தனை வயதானாலும் நாம் செயல்படலாம். இன்றைக்கு என்னை ஓட சொன்னால் இந்த கஷ்டம்தான். கோப்பின் பயனாக இருக்கலாம், முழங்கால்களெல்லாம் பணி. நான் நிற்பதே இன்னொரு தைவினால், இறைவனுடைய தைவினால் தான். 82 வயதாக இருக்கலாம் இருக்கும். என்னோட தொலைபேசியில் என் அன்பு பிள்ளைகள், சார் அந்த போது இன்னைக்கு பேசுறீங்களே, குரலில் வித்தியாசம் இல்லை, கொள்கையில் வித்தியாசம் இல்லை, உடலில் மட்டும்தான் வித்தியாசம். அது உங்களுடைய பிரார்த்தனை ஜெபத்தால் மாறிக்கொண்டே இருக்கு. ஆக உங்களில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பாக எனக்கு கோயம்புத்தூர் சந்தன் வந்திருக்கலாம் வரல. அந்தோடி அருணக்கலை சொல்றாரு, நான் ஏதாவது தெரியாது வந்திருக்காரா? கைது சொல்லுங்க. அந்தோணி சாதாரண ஒரு இஸ்ரேல் தொழிலாளியுடைய மகன். பாபா அவரை பல 2008 முன்பு எனக்கு தெரியும். அந்த அந்தோணி இன்றைக்கு பெரிய தொழில் அதிபராக மாறுவதற்கு இருந்தது அவருடைய முயற்சி தான். அவர் முயற்சி தான் அவரை கொடுத்திருந்தது. நாங்கெல்லாம் திருடர்கள். ஒரு வழியில கலைஞர் என்பதை விட எனக்கு பெருமை மகிழ்ச்சி. தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேற்றம். அவன் கோயம்புத்தூரை பார்த்ததே கிடையாது, திருப்பூரை பார்த்ததே கிடையாது. படித்து செய்து தொழிலுக்காக சென்றவன் போராடி கஷ்டப்பட்டு இரவு வகுக்காது அயராத உழைத்ததின் பலனால் அவரை தேடி வந்தது செல்வம்.
தேடி வரும், அது நம்மை நாடி வரும். நாம் செய்கின்ற பணியை பொறுத்து அத்தகைய வாழ்க்கை முன்னேற்ற அவருக்கு இறைவர் ஒரு சிறிய சோதனை கொடுத்து நான் காலவர் உள்ளத்தை அடிபடவில்லை, உடல் உறுப்புகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உள்ளம் பாதிக்கப்படவில்லை. அத்தகைய உறுதி மனதோடு உழைத்து பலனிட்டிருக்கிற அந்தோனியை நான் பாராட்டேன். ஏன் இதை சொல்றேன் சொன்னா, உங்களில் பலரும் இதே போல கஷ்டத்துல நேரம் வீணாக்காம ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த சோதனை, நான் என்ன செய்தேன் இதெல்லாம் புலம்புகிற அநேக உயிர்களின் மத்தியில கற்று தேர்ந்து மற்றவர்களை நோக்குகிறார்களே, நான் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்த வாழ்க்கையை உயர்ந்திருக்கின்ற நன்றி செல்வங்களே. உங்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுவாங்க, அலெக்சாண்டர் தி கிரேட் கேட்டுக்கிறீங்களா, அவர் இறந்ததுக்கு கூடாது என்ன நடந்தது, தன் 2 கைகளையும் தன்னுடைய அந்த அடக்க பெட்டியின் வெளியே கொண்டு செல்லுங்கள் சொல்லலாம். ஏன்னா உலகமே தனக்கு சொந்தமாக்கிய நினைத்தவன் ஒன்றுமே செய்ய முடியாமல் எல்லாம் சேர்த்து வைத்து கடைசி போகுது. எல்லோரும் பாருங்கள், நான் ஒன்றுமே கொண்டு போகவில்லை என்று கையை விரித்தவனமாக சென்றான் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க வாழ்கின்ற காலத்தில் ஒருவருக்கு ஒரு கஷ்டப்படுகிற ஒரு குழந்தைக்காவது நபருக்காவது நீங்கள் குடிக்கிற தண்ணீரில் பகுதியை கொடுத்தீர்களானால், உணவில் கொடுத்தீர்களானால், ஏதேனும் உதவிகள் செய்தீர்களானால், நீங்கள் மட்டும் வாழ்வதல்ல, உங்கள் சந்ததிகள் வாழ்க்கை பெருகும், வாழ்ந்து ஒலிக்கும், எங்கும் நிற்கும். அது பெற்றோர்கள் சேர்ந்த பலன்தான் தன் பிள்ளைகளை தேடி வரும். சேர்த்து வைப்பது பணம், அந்த பணத்தை வீணாக செலவிட்டு விடாது. நல்லோருக்கு, கஷ்டப்படுவர்களுக்கு வாழ்க்கை முன்னேற்பட்ட ஒருவரை செய்யுங்கள். ஏழைகள் சிரிப்பில் இறைவனை கண்டேன் சொன்னார் அண்ணா. பேரர் அண்ணா சொன்னாரு, ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்டேன் சொன்னார். ஏழைகள் சிரிப்புல தான் இறைவனை காரணம். ஏழை உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லாமல் இருக்கிற ஒருவன் அவர் சிரிக்கிறான்னு சொன்னார். அதுதான் இறைவன். இறைவன் அப்படிதான் சொன்னார், இல்லாதவர்களுக்கு கொடுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க. நான் உனக்கு கொடுத்துக்கிறேன், நீ கையேறி வாங்குற, திருப்பி கொடு. அப்போ உன் கையில நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு பானையில் தண்ணி இருக்கு, அது ஊத்த ஊத்த வடியும், வடியை தீர்த்தது பயனாகும். அப்ப இறைவன் பெருக்குடம் வைக்க மாட்டாரு, அதை நிறைகுடமாக வைப்பார். ஆக அன்புக்கு செல்வங்களே, நான் எனக்கு சொல்வதை நான் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். சொன்னால் சொல்லிக்கொண்டு போகலாம், கதையில வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து விடலாம். நேரடியாக இருந்தாலும் நான் நினைச்ச பார்த்தேன், ஓகே, அதுக்கு டைம் நேரம் இல்லை. அதை நான் சுருங்கி சிரிக்கிறேன். சொல்வன சுருங்கி சொல், விளங்கி சொல், விளங்கினதை தெரிந்து கொள், செயல்படு, வாழ்க்கை முன்னேறு என உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருடைய உள்ளத்தை வாழ்க்கை வந்து வாழ்க்கைகள் என் தனிப்பட்ட நிலையில் சொல்லாமல் இருக்க முடியாது. என் தனிப்பட்ட நிலையிலும் என் உள்ளத்தில் வாழ்க்கை இந்த வாழ்க்கைகளையும் இந்த நிலையில் உங்கள் அனைவருக்கும் கொடுத்து இந்தி என்றும் உலகத்தில் நீங்கள் வாழுங்கள், சுகத்தோடு வாழுங்கள். நோயற்ற வாழ்க்கை குறையற்ற செல்வம், நோயற்ற வாழ்க்கை குறையற்ற செல்வம் தான் நமக்கு தேவை என்பதை கொண்டு செயல்படுங்கள். வாழ்க, வளர்க. நன்றி. அன்பின் குருநாதர் அவர்களே, உங்களது பெயரை கொண்டுதான் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி. அனைத்து நண்பர்களும் நமது ஆசிரியருக்கு நல்ல ஒரு படத்தை கைதட்டலை கொடுங்கள். அன்பு நண்பர்களே, அடுத்தபடியாக ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக திரு முருகேசன், ஹெட்மாஸ்டர் மண்டிப்படியார் பஞ்சாயத்து ஹைஸ்கூல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எனது குரு திரு விஜயம் கனராஜன் சார் அவர்களே, வாசத்திற்குரிய எனது உடன்பிறவா சகோதரர் ஆசீர்வாதம் அண்ணன் அவர்களே,
நான் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் நேரத்தில் அங்கு ஆசிரியர்களாக இல்லாவிட்டாலும் தொடர்ந்துள்ள நாட்களில் எல்லாம் இந்நாள் வரையிலும் அந்த நட்போடும் பாசத்தோடும் பழகும் மரியாதைக்குரிய ஆண்டனி சார் அவர்களே, முருகா சார் அவர்களே, சுமதி டீச்சர் அவர்களே மற்றும் என் அன்பிற்கு பாத்திரமான மாணவ மணிகளான வண்டிப்பெரியா ஆரம்ப பள்ளியோட தலைமை ஆசிரியர் பெத்துசாமி சார் அவர்களே, வண்டிப்பெரியா நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வாசத்திற்குரிய எஸ்டி ராஜ் சார் அவர்களே, உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாசத்திற்குரிய முருகேசன் சார் அவர்களே, வண்டிப்பெரியார் ஊராட்சி ஒன்றியத்தின் துணைத் தலைவர் பாசத்திற்குரிய ஸ்ரீராமன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அந்த பாசத்திற்குரிய சகோதரர்களே, என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்பு கண்மணிகள், இந்த வார்த்தை சொல்வதற்கு ஆண்டாண்டு காலமாக காத்திருந்தாலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் சந்திக்கும் பொழுது உருவாகக்கூடிய அந்த பாச பிணைப்பின் வெளிப்பாடு என்பது அது ஒரு அபரிமிதமான ஒரு சூழ்நிலை. நானும் அண்ணன் ஆசீர்வாதம் சார் அவர்கள் இங்கே வரும் பொழுது உங்களை எல்லாம் பார்த்த பொழுது நீங்கள் எங்களிடம் வந்து உங்களுடைய அன்பை பாசத்தை வெளிப்படுத்தியதை கண்டபோது எங்கள் கண்கள் கோபமாகி வாழ்க்கையில் எல்லோருமே நினைப்பது நாம் வாழ்நாள் முழுவதும் மாணவனாகவே இருந்துவிட மாட்டோமா என்று எண்ணுவதும், அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, ஓய்வு பெற்ற காலத்திலாக இருந்தாலும் சரி, வயோதிக காலத்திலாக இருந்தாலும் கூட நாம் மாணவராக இருந்த காலத்தில் நம் மனதில் ஏதாவது ஒரு நெருடல் நம் உள்ளே இருந்து கொண்டேதாக இருக்கும். அது பாசமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், பற்றாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆசிரியர்களின் பால், நம் உடன் பயின்ற நம் தோழர்களின் பால் நமக்கு ஒரு பற்றுதல் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். என் முன்னால் பார்க்கக்கூடிய உங்களை எல்லாம் எடுப்பொழுது என் தோற்றத்தில் வயோதிகள் இருந்தாலும் கூட உங்களை இப்போதும் நான் என் குழந்தைகளாகவே காண எண்ணுகிறேன். இத்தருணத்தில் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் கூட அந்த ஒரு பிழைப்பிற்கு ஈடு இணையாக எதுவுமே வரப்போவதில்லை. நித்தம் காலை முதல் மாலை வரை காணக்கூடிய மாணவர்கள் என் முன்னில் உண்டு. காணாமல் கண்மறைந்த தூரத்திலே வாழ்பவர்கள் எத்தனை பேர் உண்டு. இன்று நீண்ட காலத்திற்கு பின்பு இன்று வந்து அந்த பழைய நினைவுகளை தூண்டிய உங்கள் உணர்வுகளை என்னால் உணர்ந்து கொள்ள முடிவதும், பாசமும் நேசமும் அன்பும் அரவணைப்பும் தயையும் கொடையும் எல்லாமே நம்முள் ஊறி போனது. நாங்கள் எங்களுக்காக பயின்றது மிக குறுகிய காலம். என்னை பொறுத்த அளவில் 1 முதல் 4 வரையும் எல்பியிலும், 4 முதல் 7 வரை வண்டிப்பெரியார் யூபியிலும், 8 முதல் 10 வரை வண்டிப்பெரியார் உயர்நிலை பள்ளியிலும், அடுத்த 2 ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் மரியாதைக்குரிய எனது அண்ணன் என்னை என் தகப்பனார் போன்று என்னை பராமரித்த ஒரு வருடம் உண்டு. திருவனந்தபுரம் ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே அண்ணனும் நானும் ஒன்றாக கல்வி பயின்றோம். அவ்விதத்தில் நாங்கள் சகோதரர்களாக உருவானது அந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்பாகவே அந்த பாச பிணைப்பு இருந்தது. அது இன்றளவு தொடர்கிறது என்பது பெருமைக்குரிய விஷயமாக உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அந்த அளவிற்கு நாங்கள் பயின்றதை விட உங்களுக்காக பயின்றது அதிகமாக. அது எந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் அவர்கள் பயின்ற காலத்தில் நாங்கள் பயிரும் பொழுது எங்கள் வெற்றிக்காக நாங்கள் பயின்றோம். அது முடிவுற்ற பின் நாங்கள் பயிர தொடங்கியது உங்களை வெற்றி பெற செய்வதற்காக வேண்டி நாங்கள் பயின்றோம். அந்த வகையில் ராமாயணமானாலும்
சங்ககாலத்தில் இருக்கக்கூடிய நற்பினையும் பொருத்தொகையும் பெருந்தொகையும் சீராமராமம் போன்றுள்ள பல நூல்களை எல்லாம் சிறு சிறு பகுதிகளாக உங்களுக்கு 4 அடிகளாக இருக்கலாம், 8 அடிகளாக இருக்கலாம், அதற்கும் அதிகமான அடிகள் கூட உங்களுடைய பாடநூல்களிலே இருந்திருக்கலாம். அது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிலபஸினுடைய அடிப்படையாக இன்று காலம் மாறிவிட்டது. கால மாற்றத்தின் அடிப்படையில் இன்று டிஜிட்டல் உலகமாக மாறிவிட்டது. ஆசிரியர் மாணவர் பற்றுதலில் வேறுபாடு, பெற்றோர் ஆசிரியர் பற்றுதலில் குறைபாடு, அரசியல்வாதிகளும் ஆசிரியர்களும் தம்மிலுள்ள பாடசாலையில் தம்மிலுள்ள உறவினில் விரிசல், உறவினில் நெருக்கம் என்ற பெயரில் எல்லாம் பல்வேறான மாற்றங்கள் காணப்படுகிறது என்றாலும் கூட நாம் வாழ்ந்திருந்த காலம் 1980களானாலும் 70களிலானாலும் நாங்களெல்லாம் 1969க்கு முன்பாக அண்ணன் ஆசீர்வாதம் அவர்கள் இப்பணியில் சேர்ந்தவர். 69ஆம் ஆண்டு முதல் நீண்ட காலமாக நான் அப்பணியில் இருந்தேன். அன்று இருந்த அந்த பாச பிணைப்புகளை இன்று உங்கள் மூலமாக நாங்கள் கண்டுகொள்கிறோம். மாணவர்களாகவே இருந்தால் மட்டும் போதாது, குழந்தைகளாக கூட இருந்திருக்கலாம் என்ற எண்ணம் மனதில் கொண்டு வந்துள்ளது. கண்ணதாசன் ஒரு கவிதையை கூறினார். கவிதைகளெல்லாம் அண்ணன் முழுமையாக இங்கு பாடி போய்த்து விட்டார். இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்து 2 வரிகள் குழந்தையாக இருக்கக்கூடாதா என்று எண்ணுவதற்கு காரணம் நிறைந்த உணவு, பாசம், பற்றுதல், அரவணைப்பு, உறக்கம் இவை எல்லாமே குழந்தைகளிடம் மாறிப்போவதில்லை. உறங்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையை எழுப்பச் சென்ற பெற்றோரிடம் கண்ணதாசன் கூறியதுதான் ஞாபகம் வருகிறது. அவனை எழுப்பாதே, 6 மாத குழந்தை, அவனை எழுப்பாதே, அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயரிலே அமைதியினை காணட்டும், அரையாண்டு கூட ஆகவில்லை, இந்த வயதில் இப்போது தூங்குவதே சுகமான தூக்கம், அவனை எழுப்பாதே. அப்படி நம்மளும் குழந்தையாக இருந்திருக்கிறோம். கண்ணை விழிக்கின்ற காட்சியினை காணுதால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கு அடிவிடுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகேடுவார் துணை வருமோ, நன்றி இழந்த நண்பர்கள் நாற்பதும் சூழ்வாரோ, நரமிழந்த பெண்ணொருக்கு நாயகியாகி வருவாரோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அலைந்து வந்து வியர்வையில் குளித்து வரும் நிலைதான் வருமோ, என்ன நாளை என்ன நிலை வரும் என்று இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாது, அப்படியே தூங்கட்டும். இப்படி இந்த கதையை சொல்லிட்டே போறாரு நிறைய. அப்படி குழந்தையாகவே இருந்திருக்க கூடாதா என்ற சில தருணங்களில் நாம் எழுதுவோம். நம்முடைய சிரமம் வாழ்க்கை அமைப்பிற்கு ஏற்றவாறு வரும் பொழுது நம் மனைவி, நம் குழந்தைகள், நம் குடும்பம், நம் உற்றார் உறவினர், அண்ணன் தம்பி, மாமன் மாமா, அண்ணா அக்கா தங்கை, உறவு கொடுத்தவர்கள், பெண் எடுத்தவர்கள், பெண் கொடுத்தவர்கள், இவ்வாறு பிழைப்புக்குள் பாசத்துக்குள் நாம் ஒருங்கிவிடும் பொழுது பொருளாதார சிரமங்கள் வரலாம், பொருளாதார மேம்பாடு வரலாம், உறவில் விரிசல் வரலாம். அப்போதெல்லாம் நாம் எண்ணுவதுண்டு, நான் குழந்தையாக இருந்துவிடக்கூடாது. சங்க காலத்தில் பாடல்களை எல்லாம் சொல்லும் பொழுது அண்ணனிலே கவிதை வாசித்த பொழுது நான் எண்ணினேன், சாட்சால் பரமசிவன் இறங்கி வந்து மதுரை சங்கத்தின் சபையிலே கவிதை கூறியது போன்று அண்ணனுடைய கவிதை இங்கே இருந்தது. பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலில் மனம் உண்டா இல்லையா என்ற ஒரு சந்தேகம். மதுரை பாண்டியன், பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லை. நக்கீரன் சொன்னால் தலைமை புலன்மன், நக்கீரன் சொன்னால் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் மனம் மிகுந்த மலர்களை கூடிக்கொள்வதாலும் தான் பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டே தவிர செயற்கையாக சேர்க்கக்கூடிய மனம் தானே தவிர இயற்கையிலேயே மனம் இல்லை. பரமசிவன் நேரடியாக கீழே வந்து சொன்னாரே, பொங்குதே வாழ்க்கை அஞ்சலை தூங்கி காணும் செப்பாத கண்டது மொழிமோ, பயிரியல் பெரிய நட்பின் மயிலிய சிறையே அறிவை கொண்டதில் நரியல் உளவோ நீ அறியும் போது. இதுதான் அவருடைய கவிதை. சங்க காலத்தில் உள்ள கவிதைகள் தான். குறுந்தொகை என்ற நூல் எடுத்து
இதெல்லாம் நான் படித்த காலத்தில் இல்லை, உங்களுக்காக படித்த போது வந்தது. 7ஆம் கிளாஸ் இந்த பாடம் இருக்கிறது. அப்போது பயிர்ந்தது இந்த பாடம். சுமார் 40 வருடங்கள் 45 வருடங்கள் இருக்கலாம். பெண்கள் பல வண்டுகளில் பல மலர்களில் பறந்து திரிகின்ற வண்டே, நீ பறந்து திரிந்த போது நீ உணர்ந்து கொண்ட அந்த மனத்தை விட என் தலைவியின் கூந்தலின் மனத்தை விட மேம்பட்ட மனம் உண்டோ என்று கேள்வி கேட்பது போன்ற அந்த பாடல் அமைந்திருந்தது. அவ்வாறு சங்ககால நூல்களை எடுத்தோமானால் சாட்சாத் தேவன் இறைவனை இறங்கி வந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். இந்த சங்ககாலத்தில் உள்ள சில நூல்களை கவிதைகளை நாங்கள் சொன்னா பொருள் புரியாது, கேட்பதற்கு போரடிக்கும். உணவு காத்திருக்கிறது, நம்ம காத்திருக்கலாம், உணவு நமக்காக காத்திருக்கோம். பின்புறத்தில் உணவு தயாராக நான் மேடையில் வரும்போதே கூறினார்கள், சார் பேசின உடனே சீக்கிரத்திலேயே சாப்பாடு வரும். அப்ப அந்த அளவிற்கு அதை எதிர்பார்த்திருக்கக்கூடிய தருணத்தில் நான் வீட்டுக்கு கொண்டு போக விரும்பவில்லை. இருந்தாலும் கூட ஒரு பெரும் நூலை எழுதிய காரைக்குடியை சார்ந்த புலவர் பழனி என்ற ஒரு புலவர் 4 அடிகளை கொண்ட ஒரு பாடலை வைத்து ஒரு பெரும் நூல் எழுதியிருக்கிறார். பாசத்தின் பிணைப்பு, காதலின் வெளிப்பாடு, மன்னனுடைய நேர்மையான நிலைப்பாடு இவற்றையே அடிப்படையாக உள்ளது. மண்ணிய சென்ற உண்ணுதல் அறிவை புனல் தரு பசுங்காய் தின்றதன் விளைவாக தப்பன்றி அதை தெரிந்ததற்காக 9 கடித்துடன் அவனிறை பொன் செய் பதுமை உடுப்பினும் கொள்ளான் பெண் கொலை செய்த நன்னன் போல, பெண் கொலை செய்த நன்னன் போல என் தாயும் அழிந்து போகட்டும் என்று ஒரு பெண் கூறுகிறாள் என்றால் அவளுடைய உள்ளத்திலே காதல் மேம்பாடாக போயிருக்கிறார். மன்னன் கற்பனையான அந்த பெண்ணையும் கொல்லுகிறான் என்றால், கொலை செய்கிறான் என்றால் அவன் நீதி விழுவான் மன்னனாக இருந்ததால் அந்த செயலை செய்கின்றான் என்றார். அவ்வாறு ராமாயணமானாலும் சரி, மகாபாரதமானாலும் சரி, எந்த நூலை நாம் எடுத்துக்கொண்டாலும் மக்களுக்கு விழிப்பாடு, விழிப்புணர்வு, அன்பு, பாசம், கொடை, தர்மம் இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு நூல்கள் பலவும் இயக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு வருவது போகிறார்கள். நான் கல்லூரியில் ஒரு தம்பிக்கு சொன்னாங்க, நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒரு நாள் உங்களை நினைவு கொடுத்தேன் சார், அதுவரை மறந்துட்டேன்னு கேட்டேன். இல்லை, அவ்வப்போது வரும், இருந்தாலும் கல்லூரி பேராசிரியர் எனக்கு பயாலஜி பாடத்தில், சுவாலஜி பாடத்தில், பயாலஜி பாடத்தில் சில எக்ஸ்பெரிமெண்ட் கொண்டு வந்து காட்டிய பொழுது வண்டிப்பெரியார் யூபிஎஸ்ல ஒரு தவளையின் மரணத்திற்கு பின்பும் சில மணி நேரங்கள் அதன் இதயம் துடித்துக் கொண்டிருக்கும் என்ற செய்தியை நாங்கள் படித்தோம். ஆனால் அதை செய்தி காட்டிய உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வெளிப்பாடு, நீங்கள் மேதையில் வைத்து ஒரு தவளையை அறுத்து அதன் இதயத்தை வெளியே வைத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அது துடித்துக் கொண்டிருந்ததை காண்பித்தீர்களே, அந்த போதனை, அந்த ஆசிரியருடைய செயல்பாடு என் உள்ளத்திலிருந்து இதுநாள் வரையில் மறையவில்லை. எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், நீங்களெல்லாம் எங்களுடைய ஆசிரியர்களாக இருந்தீர்கள் என்று பாராட்டி கூறினார். மகிழ்ச்சியாக, நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் எண்ணுகிறேன், என்னுடைய ஆசிரியர்களைத்தான் நாங்கள் முன்மாதிரியாக கொண்டோம். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எங்களுடைய ஆசிரியர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அவர்கள் காரணமாக இருந்தனர். அந்த வழியை நாங்கள் பின்பற்றினோம். என்னுடைய மாணவர்களும் அதே வழியை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அந்த வகையில் இன்று ஆசிரியர்களாக, தலைமை ஆசிரியர்களாக, தனியார் கம்பெனிகளில் பணிபுரிபவர்களாக சமீபத்தில் ஒரு நபரை பார்த்தேன். ஓய்வு பெற்று விட்டேன், பட்டாளத்திலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன், பட்டாளத்திற்கு செல்வதற்கு நீங்கள் வண்டிப்பெரியார் யூபி ஸ்கூலில் இருந்த பொழுது ஸ்கவுட் மாஸ்டராக செயல்பட்டு எங்களை அதற்கு ஊக்குவித்தீர்கள்
எனினும் இதுபோல ஒரு மேடையை, இதுபோல ஒரு உறவின் சுற்றத்தை, இதுபோல ஒரு சூழலை அமைத்து தந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் உள்ளத்தின் அடிப்பகுதியிலிருந்து உளமார்ந்த நன்றியையும் போராட்டங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, மென்மேலும் இதுபோல் உள்ள நாட்களில் நாம் இணைந்து இதுபோல் உள்ள செயல்களில் வர வேண்டும், உங்களை காண வேண்டும், மகிழ்ச்சி பெருக்கா எங்கள் கண்களில் கண்ணீர் பொழிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அறிவுரைகளையும் மாசமடையும் நம் மீது அள்ளிக்கொட்டிய அன்பின் ஆசிரியர் அவர்களுக்கு எங்களது நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது வண்டிபெரியா பஞ்சாயத்து ஸ்கூல் தலைமை ஆசிரியர் திரு முருகேசன் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுவதற்காக இங்கே மேடையில் அழைக்கிறேன். இந்த 74-79 மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் திரு அமர்கண்ணன் அவர்கள், அதுபோல வரவேற்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு முன்னமாகவே நல்ல பரிச்சயம் உள்ள திருவனந்தபுரத்தில் வசித்து வரக்கூடிய காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அண்ணன் சௌதரன் அவர்கள், அதுபோல இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் என்னையும் பயிற்றுவித்தவர்கள் தான். மதிப்பிற்குரிய அனில் சார் அவர்கள், அதுபோல மதிப்பிற்குரிய திருமதி சுமதி அம்மா டீச்சர் அவர்கள், அதுபோல தேவாசுவர் சார், அதுபோல மேடையில் அமர்ந்திருந்தால் சற்று வெளியே சென்றுள்ளார் நினைக்கிறேன் ராஜன் சார் அவர்கள், அதுபோல ஜலாலுதீன் சார் அவர்கள், அதுபோல வண்டிபெரியா கிராம பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீ ஸ்ரீராமன் அண்ணா அவர்கள், அதுபோல நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ்.டி. ராஜேஷ் அவர்கள், அதுபோல ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர் புஷ்பராஜ் சார், அம்மேடையில் இருக்கும் முன்னாள் மாணவி அவர்கள், அதுபோல மதிப்பிற்குரிய வீரராஜன் அவர்கள், அதுபோல மேடையில் அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்ல முடியாது இந்த சமூகத்தினுடைய வழிகாட்டிகளா இன்னைக்கு பெரிய பெரிய நிலைகளில் அமர்ந்து இந்த வண்டிபெரியா தோட்டம் மேல்நிலைகளுடைய நடுவில் இருக்கக்கூடிய இந்த சின்ன கிராமத்தை இன்று உலகளவில் அறியப்படக்கூடிய அளவுக்கு நமது பள்ளிகளில் பயின்று இன்னைக்கு பெரிய பெரிய வேலைகள் அமர்ந்து ஓய்வு பெற்றும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள், அதாவது 74-79 மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னுடைய உடல்நல வணக்கத்தை கூறிக்கொண்டு, கல்வி வாழ்க்கையை சொல்லும் பொழுது குறிப்பாக உயர்நிலை பள்ளியில் படிக்கும் பொழுது நம்முடைய நினைவுகள் ஜலாலுதீன் சார் சொன்ன பொழுது பாசமோ நிரடர்களோ நட்போ என்று தெரியாமல் ஏதோ ஒன்று அடிக்கடி நாம் எல்லோரையும் காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்கு எப்பொழுதுமே உருவாகும். இப்போ இதில் அநேகமா இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நிறைய பேர் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் திருமணம் செய்து கொடுத்து பேர குழந்தைகள் எல்லாம் சில பள்ளிகளுக்கு கூட்டிக் கொண்டு கூட போவீங்க. பல வயிற்று பள்ளிகளுக்கு கூட நீங்க செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனாலும் உங்கள் மனதில் நீங்கள் படித்த அந்த பள்ளி ஒருபோதும் மறக்காது. நேற்று முன்தினங்கள் நம்ம அதாவது இந்த அமைப்புடைய தலைவர் சொன்னாரு, நாங்கள் ஒரு நாளைக்கு 2 பேரை தான் சார் கூப்பிட முடியும். அப்படி உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் போன் அழைப்பு வந்த பொழுது உங்களுக்கு மனதிற்கு ஒரு பயங்கர பூரிப்பும் ஒரு மகிழ்ச்சி உருவாயிருக்கும். என்னவென்றால் 13, 14, 15 வயதுல தான் உயர்நிலை பள்ளியில நாம் ஒவ்வொரு மாணவ மாணவிகளை படிச்சிருக்கோம். அன்னைக்கு என்னுடைய பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது, நான் எந்த வகுப்பில் அமர்ந்திருந்தேன், அது குறிப்பாக எந்த பெஞ்சில் அமர்ந்திருந்தேன், ஃபர்ஸ்ட் நேடு எனக்கு படிப்பிப்பதற்கு என்னுடைய வகுப்பாசிரியர் யார் வந்திருப்பா, அப்பொழுது ஒரு கேள்வி கேட்பாரா அப்படின்ற நம்முடைய நினைவுகள் எல்லாம் அப்படியே நம்ம மனதில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த அரங்கில்
வந்து அந்த முகங்களை இந்த அரங்கில் வந்து நீங்கள் அந்த படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்பு முகங்களை இன்று பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக பயங்கர மகிழ்ச்சி அது உன்னத நிலைக்கு. காரணம், அந்த நட்பு ஒரு போதுமே நம்ம வாழ்க்கையை விட்டு மறக்கவே மறக்காது. நீங்க எங்க வேலை பாருங்க, நம்முடைய 10ஆம் வகுப்பிலேயோ அல்லது 9ஆம் வகுப்பிலேயோ படித்த மாணவர்கள் நம்முடைய போன்கள் அழைத்தார்கள் என்றால் நமக்கு அப்படியே அவ்வளவு மகிழ்ச்சி வரும். அந்த நட்பையும் மகிழ்ச்சியும் நம் பள்ளி பருவம் தான் நமக்கு உருவாக்கி கொடுக்குது. அதற்கு மேல் நாம் கல்லூரி படிப்புக்கு போயிருப்போம், ஏன் நாம் வேலை பார்க்கக்கூடிய இடங்களுக்கே போயிருப்போம். அங்குள்ள நட்புகள் எல்லாம் கூட இந்த மாதிரி கற்றுவதற்கு கொடுப்பது இவ்வளவு மகிழ்ச்சியை நாம் நமக்கு தராது. ஏன்னா அந்த வயதில் உருவாக்கக்கூடிய நட்பு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது. என்னுடைய ஆசிரியர் சொன்னது போல இனி வரும் வருடங்களில் ஜலானந்த் சார் பேசியே அவருக்கு அவ்வளோ ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இனி வரும் வருடங்களில் நீங்க இதே மாதிரி உங்களுடைய சங்கமம் கூடட்டும். அப்படி கூடும்போது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்களை பரிமாறப்படட்டும். அதோடு உங்களுடைய ஒரு வேண்டுகோள், நீங்கள் இந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பள்ளியில் நம்மளுடைய படிக்கக்கூடிய மாணவர்கள், நல்ல திறமையான மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு பல நிலைகளில் அமர்வதற்கு முடிந்தது. இன்னைக்கு பொருளாதாரமா பின்தங்கி நல்ல திறமை வாய்ந்த மாணவ மாணவிகள் எஸ்டேட் லைஃப்ஸ் இருந்து நமது பள்ளிகளில் படித்துக் கொண்டார்கள். அந்த மாணவிகளையும் நீங்க எப்படி இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருந்து சமூகமே உற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அப்படி நிற்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களோடு சேர்த்து அணைச்சு அந்த குழந்தைகளையும் ஒரு நல்ல மேன்மையான நிலைக்கு கொண்டு வருவதற்கு உங்களால் முடிந்தால், உங்களால் நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக நடக்கும். அந்த ஒரு வேண்டுகோளை உங்கள் முன் வைத்துக் கொண்டு எனக்கு உங்களுடைய சங்கமத்தில் 74-79 இந்த மாணவர் சங்கமத்தில் இப்படி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக கவர்மெண்ட் யூபிஎஸ் தலைமை ஆசிரியர் திரு எஸ்.டி. ராஜ் சார் அவர்களை மேடைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையாக இந்த ஒரு சந்திப்பை இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய சகோதரர்கள், எப்படி சொல்றது, அண்ணன்மார், சகோதரிகள், இதுதான் சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு ரொம்ப நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். காரணம், நான் இங்கே எல்லாம் வந்தபோது நிறைய பேர் ஆற தழுவி நல்லா விசாரித்தது, கண்கள் நிறைந்தது. ஈவன் ஆசிரியர்கள் கூட கண்கள் நிறைந்த ஒரு காட்சியை இங்கே பார்க்க முடிந்தது. ஸோ நிச்சயமாக இது ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு தான். மதிப்பிற்குரிய ஆய்வாளர்கள் பின்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. உங்கள் டீச்சர் மேடைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். டீச்சருக்கு உட்காந்துருக்காங்க. எனக்கு டீச்சர் கிளாஸ் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு பலருக்கு கிளாஸ் எடுத்துருக்கோம். வாங்க மேடைக்கு வாங்க. ஜலால் சாருடைய மனைவி திருமதி ஆரிஃபா டீச்சர் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். அதாவது ஒரு அமைப்பை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை இங்கே நல்ல முறையில் அந்த அமைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய இதனுடைய பொறுப்பாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இந்த காலத்தில், அதாவது சமீப காலத்தில் படித்தவங்களவே ஒரு குரூப் ஆக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இத்தனைக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்க. ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளவங்களை தேடி பிடிச்சு அவங்கள ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு. இந்த நீங்கள் மேடையை காலையில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு தலைமுறை பார்க்கலாம். எப்படின்னா,
ராஜன் சார் வந்து ஜலால் சாருக்கு படிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜலாலுதீன் சார் வந்து ராஜன் சாருக்கு மாணவர். இவங்களுக்கு மாணவர்கள் நாங்கள் இப்போ நான் புஷ்பராஜ் சார் பார்த்தீங்க அப்படின்னா முருகேசன் சார், ஆண்டனி சார் என்னுடைய 10th கிளாஸ் டீச்சர், ப்ரீகேரி டீச்சர் தமிழ் படிச்சு கொடுத்தாங்க. சார் ஆஷா சார் யூபியில், ஜலால் சார், அதே மாதிரி ஹைஸ்கூலில் ஹிந்தி படிச்சு கொடுத்த சுமதி டீச்சர், துர்ராஜ் சார், இங்கே எல்லாருமே அப்போ ஒரு தலைமுறை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் தூரத்தில் இருந்து வந்தவங்க நிறைய பேர் தெரியும். ரொம்ப தூரத்தில் இருந்து நிகழ்ச்சிக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப உழைச்சிட்டோம் வாழ்க்கையில். நம்ம குழந்தைகளுக்கு வேண்டி நிறையா ஓடிட்டீங்க, உழைச்சிட்டீங்க. நமக்கான சந்தோஷத்தை தேடுறதுக்கு நம்ம மறந்துட்டோம், இல்லைன்னா அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கலை. காரணம் நீங்கள் எல்லாம் படித்த காலகட்டங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேயிலை தோட்டங்கள்லேருந்து வந்து லைன்ஸில் இருந்தெல்லாம் வந்து நடந்தே தான் படித்து இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்கு வேண்டி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏகதேசம் வந்துட்டீங்க. எந்த ஒரு இடத்துலையும் உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் வாழலை அப்படின்னு தான் நான். ஆனால் இப்போ இனி கொஞ்சம் உங்களுக்காக இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்காக இதே மாதிரி உங்கள் நண்பர்களோடு, உங்கள் தோழிகளோடு உங்களுடைய நினைவுகளை, நல்ல நினைவுகளை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளலாம். இனி உள்ள காலங்கள் கொஞ்சம் ஓய்வு காலங்களாக இருக்கணும். இது மாதிரி அடிக்கடி ஒரு மீட்டிங்கெல்லாம், வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங்கெல்லாம் போட்டு நட்பை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும். காரணம் இங்கே இருந்து இந்த வண்டிப்பிரியார்கள் இந்த ஊரில் இருந்து இந்த தேயிலை தோட்டத்தில் இருந்து போனவங்க தான். கொஞ்சம் பேர் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் பேர் வெளியில் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே இந்த நண்பர்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்குது. இவங்களோட ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஏன் உன் பொண்ணை எனக்கு தாரையா, என் பையனை அவன் பொண்ணு கட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட வரலாம், பலருக்கும் வரலாம். இதெல்லாம் இயற்கை தான். ஸோ அந்த ஒரு நட்பில், இப்படி ரொம்ப ஆழமான ஒரு நட்பில் நீங்கள் கூடியிருப்பது அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம். மீண்டும் உங்களை பள்ளிக்கே ஒரு வகுப்பறைக்கே அழைத்து சென்றார்கள் நம்முடைய ஆஸ்வாஸ் சாரும் ஜலால் சாரெல்லாம். ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் உட்கார்ந்த மாதிரி பாடங்கள் கேட்ட மாதிரியான ஒரு அனுபவம் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு இருந்தது. ஹைஸ்கூலில் படிக்கையிலையும் சரி, யூபியில் படிக்கையிலையும் சரி, நீங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பீங்க. தோளில் தான் அன்றைக்கி ஆர்மிக்காரங்க போகிற மாதிரி தோளில் ஒரு முட்டையை அடுக்கி வச்சு அதுக்கு மேலே ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு அதில் ஒரு கருப்பு ரப்பர் பேண்ட் போட்டுருப்பாங்க. பாய்ஸ் எல்லாம் ஏதோ அந்த ஆர்மிக்கு வேலைக்கு போகிறது மாதிரி தான். அங்கே ஒரு ஆர்மி மேன் இருப்பார், ஆண்டிக் சார். அவரை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சார் மேலே படிக்க தான் நானெல்லாம் அந்த டிசிப்ளின் எல்லாம். ஈவன் அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னைக்கு சார் மாதிரி ஒரு நமக்கு ஒரு என்ன ஆசிரியர் ஆகும்போது நமக்கு ஒரு இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பெருந்தகைகள் தான் இங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி பொங்கல் பிள்ளைங்க நமக்கு இப்போ நல்ல ஞாபகம் இருக்கும். உங்களுக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு வெள்ளை சட்டை, கிரீன் கலர் ஸ்கர்ட்டு, பெரிய பிள்ளை அன்னைக்கு யூபி ஸ்கூலே அன்னைக்கு தாவணி கலாச்சாரம்லாம் இல்லைங்க. தாவணிகள்லாம் போட்டு அவங்க ஒரு சைடு நடந்து வருவாங்க, அந்த சைடு ரைட் சைடு பாய்ஸ் காக்கி ட்ரௌசர். உங்களுக்கு காக்கி ட்ரௌசர் தானே? காக்கி ட்ரௌசரு, பெரிய பசங்க வேஸ்ட் கட்டியிருப்பாங்க அந்த சைடு. அப்படி ஒரு டிசிப்ளினோடு அந்த பாதையில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டீங்கன்னா என்ன ஒன்றும் கண்டிக்க முடியாது. ஏன்னா வந்து ஏதாவது சொல்ல வந்தால் உடனே தான் ஸ்டேஷன் போயிடுறாங்க. நம்ம பசங்க இங்கே ஸ்டேஷன் போயிடுறாங்க, இல்லைன்னா பார்ட்டி ஆஃபீஸ் போயிடுறாங்க. என் ஒய்ஃப் வந்து 2ஆம் கிளாஸ் டீச்சர், புஷ்பராஜ் சார் ஸ்கூலில் தான், எல்பி ஸ்கூலில். ஒரு அனுபவத்தை என்கிட்ட சொன்னேன். அப்படின்னா இப்போ அடிக்க முடியாது, பிள்ளைங்களை அடிக்க முடியாது, ஈவன் முறைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ ஒய்ஃபு சொல்லியிருக்காரு, சேட்டை பண்ணேன்னு அடிப்பேன், போக டீச்சர் உங்களை சைல்டு லைனில் பற்றி கொடுத்துருவோம், இது கூட உங்களுக்கு தெரியாதா, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு 2ஆம் கிளாஸ்காரங்க விஜிலண்டாக இருக்காங்க. குழந்தைகளை நம்ம முறைச்சு பார்க்க முடியாது, அவங்கள திட்ட முடியாது, அவங்கள அடிக்க முடியாது. அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஆசிர்வாத் சார்பு, ஜலால் சார்பு, ஆங்கில் சார்பு எல்லாம் உங்களை வந்து சேர்ந்தது எப்படி சேர்ந்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சார் இவனுக்கு உயிர் மட்டும் இருந்தால் போதும், அப்படிதான் சார், இவனுக்கு உயிர் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பீரியடே ரெடியாக இருக்கும். ஏன்னா முதல் நாள் எழுதி போட்டதெல்லாம் மறுபாடம் பண்ணி மறுநாள் காலையில் போய் சொல்லணும். அது இங்கிலீஷ்னாலும் சரி, தமிழ்னாலும் சரி, அது கணக்குனாலும் சரி. ஒவ்வொரு பீரியடும் நம்ம நடுங்கிட்டு இருந்த பீரியடு தான் ஒவ்வொரு பீரியடும். சார் அடுத்து சார் வருவார், சார் வரலன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்த் சார் வரலையா ரொம்ப சந்தோஷம், ஜலால் சார் வரலையா ரொம்ப சந்தோஷம், ஆஸ்ரா சார் வரலையா ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படி இருந்த அந்த ஒரு காலகட்டம் ரொம்ப அழகான ஒரு காலகட்டம் நமக்கு இருந்தது. இப்போ இங்கே சொன்னது
நம்மளாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு மதிய உணவு இருக்கு, குழந்தைகளுக்கு மதிய உணவு இருக்கு, இன்னைக்கு ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்கு, ஃப்ரீ யூனிஃபார்ம், இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குது. அன்னைக்கு இதுவும் இல்லை, நம்ம பணம் கொடுத்தா எல்லாம் வாங்கணும். கொடை இருக்காது, நம்மள்கிட்ட எல்லாம் கொடை இருந்திருக்காது, சட்டையில் பட்டன் இருந்திருக்காது, புக்கெல்லாம் பின்னாடி பிளாஸ்டிக்கில் வச்சு இறுக்கி கட்டியிருப்பீங்க, பாய்ஸ் எல்லாம் இறுக்கி கட்டிட்டு இந்த குறுக்கோளியில் ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் தான் அங்கே வர. ஸோ அப்படியெல்லாம் படித்த காலங்கள் போய் இன்னைக்கு குழந்தைகளுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருக்கு. ஆனால் முருகேசன் சார் சொன்ன மாதிரி சில அடிப்படையான விஷயங்கள் இன்னும் மாறாமல் தான் ஸ்டேஜில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு அவருடைய சில அடிப்படையான விஷயங்கள் மாறாமல் அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க, அம்மா வேற ஒருத்தவங்க போயிட்டா, அப்பா வேற ஒருத்தவங்க போயிட்டா, அம்மாவுக்கு கேன்சரு, அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர், நிறைய எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஸ்டேஜ்களில் எல்லாம். ஸோ இந்த மாதிரியான குழந்தைகள் இன்னைக்கு ஸ்கூலுகளில் நிறைய வராங்க. இவங்களை எல்லாம் பார்த்து பரிமாறிக்க வேண்டிய அதுங்களுக்கு நல்ல விதத்தில் அவங்களே கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாம் இருக்கோம். முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்கூலெல்லாம் விசிட் பண்ணலாம். இப்போ இவங்க போட்ட அந்த பாதையில் நாங்கள் கொஞ்சம் கூட அதை நம்ம குழந்தைகளுக்காக அடித்தளம் போட்டு கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் கூட சிறப்பாக கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பள்ளிக்கூடங்களில் நீங்கள் படித்த பள்ளிக்கூடங்கள் நீங்கள் விசிட் பண்ணலாம். அந்த பழைய கால ஞாபகங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இப்போ காலையில் அகிலாண்ட மண்டலம் அடிச்சு ஒதுக்கி பாடினாங்க. அப்போ எனக்கு தமிழ் பாட்டு தான் ஞாபகம் போச்சு. ஆஸ்வா சார், ஜலால் சார்லாம் சொல்லிக் கொடுத்தது, பீலா டீச்சரு, பெல்லா டீச்சரு, அவங்கெல்லாம் இருந்த அந்த ஒரு பீரியட் ரொம்ப அருமையான ஒரு பீரியட். அளவில்லா 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 இலங்கு போரிலையும் இனியவர் போற்றி உலகெல்லாம் படைத்தி உயர்வுற புலமையானவர்க்கே புகழெல்லாம் முடிவுதான் தானி முடிவுதல் அரசே அடியே யானும் அடியினை கொள்ளும் மனத்தலை ஞானம் உமக்கே சொந்தம் மாணாக்கரை வாழ்த்தி ஆகே. இந்த பாடல்கள் எல்லாமே காலையில் பிரயர் வாக்கம், சாயந்தரம் தேசிய கீதம், இதெல்லாம் படித்து இன்னைக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். ஆசீர்வாதமான குடும்பங்கள் தான் நீங்கள் எல்லாரும். உங்களுடைய குழந்தைகளை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். நிச்சயமாக நிறைய பேருக்குள்ள குழந்தைகள்லாம் கல்யாணம் ஆகி நீங்கள் எல்லாம் தாத்தா பாட்டியெல்லாம் ஆகிருப்பீங்க. ஸோ இனி உள்ள நாட்கள் கண்டிப்பாக வண்டிப்பிரியாரெல்லாம் வாங்க. இது இந்த பள்ளிக்கூடம்லாம் உங்கள் பள்ளிக்கூடம் தான், இப்பவும் அது உங்கள் பள்ளிக்கூடம் தான். கண்டிப்பாக அந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் விசிட் பண்ணணும். கண்டிப்பாக வாங்க என்று மட்டும் கூறிக்கொண்டு என்னை நிறைய பேர் கூப்பிட்டாங்க, ஃபோனில் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. இங்கே வந்த பிறகுதான் அவங்க நான் ஃபோனை கூட பார்த்தேன். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.